Hi students, welcome to VPMaths. இன்னைக்கு நம்ம பார்க்கிறது 11th standard volume 2 Differential Calculus exercise 10.4. Find the derivatives of the following கொடுத்திருக்காங்க. y equal to x power cos x அப்படின்னு கொடுத்திருக்காங்க. இப்போ xக்கு மேலே பவரில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபங்க்ஷன் இருக்கு. ஸோ மேலே x பவரில் ஃபங்க்ஷன் இருக்கப்போ ரெண்டு பக்கமும் log வந்து எடுத்து தான் நம்ம சம் போடணும். Taking log on both sides. So log y equal to log of x power cos x. இப்போ இதை நம்ம differentiate பண்ணலாம். இங்கே log rules நம்ம யூஸ் பண்ணணும். அதாவது log a power b அப்படின்ட்டு இருந்ததுன்னா b log a அப்படின்னு நம்ம எழுதிக்கலாம். ஸோ x பவரில் இருக்க cos x நான் முன்னாடி கொண்டு வந்து எழுதிக்கிறேன். So cos x into log of x. இங்கே வந்து log y இருக்கு. இப்போ ரெண்டு பக்கமும் நம்ம differentiate பண்ணலாம். differentiate பண்ணுறப்போ log y differentiate பண்ணோம்னா அதாவது log x இருந்ததுன்னா நம்மளுக்கு 1/x கிடைக்கும். இது ஃபார்முலா. இங்கே log y இருக்கு. ஸோ 1/y into x ஆல் differentiate பண்ணுறதுனால dy by dx நம்ம எழுதணும் equal to இப்போ cos x log x இருக்கு. இந்த இடத்துல நம்ம uv மெத்தட் ஃபாலோ பண்ணணும். uv-யை differentiate பண்ணுறப்ப நம்ம எப்படி எழுதுவோம்? u dash v plus v dash u அப்படின்னு எழுதுவோம். இப்போ u cos x அப்படிங்கிறது u, log x அப்படிங்கிறது v. ஸோ இந்த மெத்தடில் நம்ம differentiate பண்ணலாம். ஃபஸ்ட்டு u dash பண்ணணும். cos x-ஐ differentiate பண்ணுறப்ப நம்மளுக்கு கிடைக்கிறது minus sin x into v. vங்கிறது log x. ஸோ log x-ஐ நம்ம அப்படியே வச்சுக்கலாம். plus next v dash. log x-ஐ differentiate பண்ணணும். log x-ஐ பண்ணால் என்ன கிடைக்குன்னு இங்கே நம்ம எழுதியிருக்கோம். ஸோ 1/x into u. uங்கிறது cos x. ஸோ cos x-ஐ நம்ம அப்படியே எழுதிக்கலாம். இப்போது dy by dx மட்டும் நம்மளோட left hand side வச்சுக்கலாம். 1/y right hand side வரப்போ இங்கே y-ஆ சேஞ்ச் ஆகும். இப்போ இங்கே பார்த்தீங்கன்னா minus sin x log x plus cos x divide by x இருக்கு. இப்போ இங்கே y-க்கு பதிலாக பார்த்தீங்கன்னா சம்மில் x பவர் cos x இருக்கு. அதை நம்ம இங்கே y-க்கு பதிலாக சப்ஸ்டியூட் பண்ண போகிறோம். ஸோ dy by dx equal to y-க்கு பதிலாக x பவர் cos x ப்ராக்கெட்டில் இங்கே மைனஸ் வந்திருக்கனால இந்த டேர்மை நம்ம செகண்டாக எழுதிக்கலாம். இந்த டேர்மை ஃபஸ்ட்டாக எடுத்து கொண்டு வந்து எழுதிக்கலாம். cos x by x minus sin x into log x. இதுதான் இந்த கொஷினோட ஆன்சர். இந்த கிளாஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இதில் ஏதாவது டவுட் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கேளுங்க. நெக்ஸ்ட் கிளாஸில் செகண்ட் சம் பார்க்கலாம்.